இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை ஆகிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீமை வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து இவங்கெல்லாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஜி5க்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடையை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புகிறேன். செகண்டு சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஒர்க். நான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா ப்ரோ தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரண்யா மேம் பண்ணுறாங்க அது. நான் இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்கிறாங்களேன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அதோடைய ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா, எல்லா க்ரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணும்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் வரணும்லாம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடாத பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதில் அவரும் ஒரு ஆள். அப்படி சொன்னால் தான் சதாசிவம் மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டேரக்டர் சார் சதாசிவம் செந்தில்ராஜன் சார், ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே நான் 1 லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஏன்னா எனக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதில் எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால், அப்படியா நல்லா இல்லையா, ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவார். அதனாலே இந்த தடவை வந்து அவர் போக்கில் விட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சௌந்தரராஜன். வந்து ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம். அதுலேருந்தே அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறையா பேர் ஏற்ற முடியல, ஆனால் எனக்கு ஏற்றணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் இன்னும் பெரிய மீடியில் ஏற்றுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு தூண், இந்த வெப்சீரிஸோட இன்னொரு தூண்ணே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டேரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேரும் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. லைக் என்ன பண்ணலாம் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலாக வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். அவனோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டான். நான் காலையில் போகிறப்ப தான் போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நேன்னு என்னடா இப்போ தானே முடிஞ்சுன்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவன் இதில் பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலாக பண்ணது. அதுவும் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணான். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல. ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 2 பசங்க இதுவும் நிஜாம் வந்து ஃபோனில் வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பார்த்தீங்கல்ல, அதில் நடித்தது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடித்து அந்த ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர் ஆனால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் வெறும் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தான். நான் எடுக்கும்போது கூட நினச்சேன், சரி என்னமோ பண்ணுறான், ஓகே நல்லா வந்தால் சந்தோஷம்னு நினச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். அண்ட் கமிங் டு த கேஸ்டிங், யாஷ் வந்து ஒரு நல்ல என்ன சொல்ல, ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது யாஷ் இதான் யாஷ். ஸோ இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளாக எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டேரக்டர் சார். நல்லா குட் திங். நெக்ஸ்ட்டு சுமித்ரா.
சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளாக என்ன மாதிரி தான் 10 வருஷமாக அவங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எதினி ப்ரோ, அனீஷ் ப்ரோ, அப்புறம் அவங்களும் அவர் இல்லைடா, நான் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்டா. ஓகே, இனியால், நெக்ஸ்ட் இனியால். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. நான் பார்த்த 4 எபிசோடை விட அடுத்து பார்த்த 3 எபிசோட விட அடுத்து எல்லா எபிசோடும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். கம்மிங் டு பாட்னி வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து தான் தெரியும். ஆனால் அப்போலேருந்து ஃபஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போது ஹார்ட் பீட்டில் நான் டாக்டராக நடிக்கும்போது இப்போ சிசர்லாம் எடுத்து கையில் பிடிச்சிட்டு சிசர் எனக்கு எப்படி சொல்லிட்டா போதும், அது சிசர் இல்லை குரு, அது நான் பேர் நேற்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது இன்னமா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷ்னலி. அண்ட் தேங்க்யூ பாட்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சோஃபியோட ட்ராவலில் தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது எனக்கு அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது மூலிமா ஏதோ ஒன்று வருது, நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது மூலம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஐம் ஸோ லக்கி. ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நான். ஏன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பேச மாட்டேன், கால் பண்ண மாட்டேன், பெருசாக கான்டாக்டில் கூட இருக்க மாட்டேன். ஆனால் அடிக்கடி கால் பண்ணி என்னடா பண்ணுற, காசு இருக்கா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆல்ரெடி நிறையா டைம் எடுத்துகிட்டேன்னு தெரியும். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறையா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.